கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோட கூட என்னோட கூட கர்த்தர் பேசின வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் எந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, யார் சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது எனக்கு என் தேவன் என்னோட கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என்னோட கூட பேசின வார்த்தை. கர்த்தர் நம்மளை 3 விதமாக பிறக்க வைக்கிறார். அந்த 3 விதமான பிறப்பிலும் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உலகத்தில் நம்மளை தாயின் வயிற்றிலேருந்து நம்மளை பிறக்க வைக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா, தாயின் வயிற்று இருக்கும்போது அவங்க பாவத்தில் உண்டாகின நம்ம ஜீவனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் குழந்தையாக இருக்கும் போது நம்மளுக்குள்ளே எந்த நல்லது கெட்டது தெரியாது, பாவம் எதுவுமே தெரியாது. நம்ம அப்படியே தான் இருப்போம். சுத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், தாயின் வயிற்றில் நம்ம முதலாவது இந்த பூமியில் பிறக்கிறோம். கர்த்தர் அழகாக நம்ம ஒரு குழந்தையாக பிறக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் வளர்ந்த நாட்கள் வருகிறது. அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன தான் தேவ பிள்ளைகளாக வளர்ந்தாலும், ஊழியக்கார பிள்ளைகளாக வளர்ந்தாலும், அவங்க என்ன சூழ்நிலை வளர்ந்தாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன தப்புங்களெல்லாம் நம்ம செஞ்சுட்டே தான் இருப்போம். அப்போ நம்மளோட பொறுத்த வரைக்கும் ஏசப்பாக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ, இல்லை ஏதாவது சின்ன சின்ன விஷயம் தப்பு பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறதுக்கு அதேமாதிரி முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்போம், ஜெபிப்போம். இப்படியே நம்மளோட வாழ்க்கை கடந்து வரும்போது வாலிப பிரயத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உன் சிருஷ்டிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்க, சரியான ஏஜில் கர்த்தரை பற்றி நல்லா அறிஞ்சு தான் இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். தேவனோட வார்த்தையை அவர் ருசித்து அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இதன்படி என்னால் நடக்க முடியும்னு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஞானஸ்தானத்தை நம்மளுக்கு பெற்றோர்களும் நம்மளோட ஊழியக்காரர்களும் நம்மளுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருப்பாங்க. இந்த பிள்ளை சரியாக இருக்கா இந்த நேரத்தில் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதுன்னா கர்த்தருக்குள்ளே அவள் வளருவா அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டி கரெக்டாக வரணும். வெறும் மெச்சூரிட்டினா உலகப்பிரமான மெச்சூரிட்டி இல்லை, தேவனுக்குள்ளே ஒரு முதிர்ச்சி வரும் நம்மளுக்கு. ஆமாம், இல்லை ஏசப்பா இந்த நேரத்தில் நம்ம பிடிச்சிக்கணும், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துடணும், இல்லைனா நம்ம பாவத்தின் வழியில் நம்ம போயிட போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம செஞ்ச தப்பு சின்ன தப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம சரி படிக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு போதிச்ச விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். கேட்ட பிறகு நமக்கு உலகப்பிரமா தண்ணீரில் முதல்ல தாயின் வயிற்றில் பிறக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தண்ணீரில் பிறக்கிறோம். எப்படின்னா அந்த ஞானஸ்தான தொட்டியில் என்ன பண்ணுவாங்க, நம்மளை முழுகடிச்சு தான் எடுப்பாங்க. எப்படின்னா ஒரு உயிர் போய் உயிர் வரும். அவங்க நம்மளோட மூச்சை பிடிச்சி நம்ம மூக்கை சுவாசத்தை பிடிச்சி அந்த சுவாசத்தை தண்ணீருக்குள்ளே முழுகி தான் வெளியில் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணீருக்குள்ளே மறைக்கிறோம். ஏசப்பா என்ன பண்ணுறாரு, தண்ணியில் என்ன பண்ணுறாரு, ஜலத்தினால நம்மளை அப்படியே மரணத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார். கொண்டு போய் மீண்டுமாக அவர் வெளியில் இதே பூமியில் திருப்பி கொண்டு வராரு உயிரோடு கூட. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் செய்த பாவத்தை தேவனிடத்தில் அந்த ஜலத்தில் நம்மளுக்கு அழிச்சு போட்டு மீண்டுமாக நம்ம உயிர்ப்பிக்கிறோம் இந்த உலகப்பிரமா. அப்போ எதுக்காகனா, இந்த உயிர் ஃபஸ்ட்டு குழந்தைய பிறக்கும்போது எந்த பாவம் தெரியாமல் பிறந்துடும். இப்போ எப்படி பிறக்கிறோன்னா, பாவத்திலேருந்து விடுதலை ஆகி பாவம்லாம் பண்ணோம் செஞ்சோம், ஆனால் கர்த்தரிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக என் தேவனுக்காக நாங்கள் உண்மையாக உத்தமாக வாழ்வோன்னு சொல்லி ஒரு நிச்சயத்தை சபைக்கு முன்பாக, பெற்றோர்களுக்கு முன்பாக, தோழர்களுக்கு முன்பாக நம்ம அறிக்கையிடும்படி நம்ம மரித்து உயிரோடு கூட எழுந்து நம்ம சாட்சி உள்ள கிறிஸ்துவ பிள்ளைகளை நம்மளை கர்த்தர் வாழ வைப்பார். அந்த நாள்லேருந்து 3வது ஒரு பிறப்பு இருக்குது. 3வது பிறப்பு தான் பார்த்திங்கன்னா, தேவன் வரும்போது நம்மளை கல்லறையிலேருந்து எழுப்பி அழைத்து கொண்டு போகிற ஒரு விஷயம். அப்போது இந்த இன்பிட்வீன் கேப், இந்த ஞானஸ்தானத்துக்கும் நம்மளை மரணத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புதிய உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுக்காக வாழ்வோம். தேவனுக்காக அவர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிவோம். அவருக்காக அநேக காரியங்கள் நம்ம ஒழுங்காக செய்ய நம்ம என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுலேயும் சின்ன சின்ன தப்பு இருந்தால் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்குறாருன்றதுக்காக அப்படியே செய்ய மாட்டோம். ஆனால் மன்னிப்பு கேட்பேன், ஆண்டவர் நான் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் ஏதோ டக்குன்னு ஒரு கோவத்தில் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு செஞ்சுட்டேன்னு சொல்லி அப்பாட்ட முழங்கால் போட்டோம்னா மன்னிப்பு கொடுத்துருவார். அதுலேருந்து ஞானஸ்தானத்துலேருந்து நம்மளோட சாகர வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஜபத்திலே இருப்போம். அந்த சாட்சி உள்ள பிள்ளைகளாக கிறிஸ்தவ பிள்ளைங்க எப்படி வாழணும், ஒரு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி அந்த பூமியில் வாழ்வோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மறிச்சிடும். அப்போ என்ன பண்ணுறாரு, 3வது முறை நம்மளுக்கு எதில் அடக்கம் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு தாயின் வயிற்றில் இருக்கிறோம், ஒரு கல்லறை மாதிரி அங்கேருந்து வரும். 2வது தண்ணீர்லேருந்து வரும், உயிர் எடுத்துகிட்டு வரும். 3வது எங்கேருந்து வரும், மண்ணில் என்ன பண்ணுறாரு ஏசப்பா, திருப்பி மண்ணிலேருந்து வந்தால் நீ மண்ணுக்கே போ அப்படின்னு சொல்லி நம்மளை விதைச்ச பிறகு அந்த மண்ணில் அடக்கம் பண்ணப்படுறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏசப்பா நம்மளை எங்கே உயிர்ப்பிக்கிறாரு, அவரோட வருகையின் அப்போது ரகசிய வருகையில் போனாலும் சரி, இல்லை கர்த்தர் வருகிற போது முதலாவது கல்லறையில் இருக்கிறவங்கள தான் எழுப்புறாரு. அப்போ 3வது முறை நமக்கு ஒரு உயிரை கொடுக்குறாரு, கல்லறையிலேருந்து நம்ம எழுந்துக்கிறோம். அப்போ 3வது முறை ஃபஸ்ட்டு தாயின் வயிற்றிலேருந்து எழுந்துக்கிறோம், 2வது ஜலத்திலேருந்து இந்த உலகப்புறமா பூமியில் மரித்து உயிரோடு கூட எழுந்துக்கிறோம். சாட்சியாக எல்லாரோட கண்களுக்கு முன்பாக அது 2வது முறை எழுந்துக்கிறோம். ஆனால் 3வது
3வது முறை வந்து பார்த்திங்கன்னா யாரோட கண்களுக்கும் தெரியாது, தேவனோட கண்களுக்கு மாத்திரம் அவருக்கு உண்மையாக உத்தமமாக நடந்த பிள்ளைங்கள் அவரோடு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், பரலோக ராஜ்யத்தில் இடம்பெறுகிறோம். அப்போ 3வது ஒரு எழுப்புதல் இருக்குது. அந்த எழுப்புதலுக்காக தான் நீங்களும் நானும் இன்றைக்கி உயிரோடு கூட தேவனோடு உறவாடிக்கிட்டே இருக்கிறோம், தேவனோடு கூட பேசிகிட்டே இருக்கோம். நம்ம உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், கீழ்ப்படியணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு எந்த பாவத்தை பண்ணிடாதீங்க, கெடுதலும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இந்த போராட்டமாக பண்ணுறது எப்போன்னா இந்த ஞானஸ்நானம் பெற்றதுலேருந்து மறிக்க போகிற வரைக்கும் இருக்கிற இந்த வாழ்க்கையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கை தான் முக்கியமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வந்து ஜெயமாக நம்ம முடித்தோம்னா ஓட்டத்தை கர்த்தர் இடத்துல 3வது அவரை நம்ம வந்து மறித்து திருப்பி உயிரோடு எழுந்திருக்கும் போது என்னது, நித்தியமான ஜீவன் பரலோகத்தில் இருக்குது. ஸோ இந்த நித்தியமான ஜீவன் பரலோகத்தில் வேணும்னா நீங்களும் நானும் இந்த 3வது முறை நம்ம பிறக்க செய்யணும். முதலாவது தாயின் வயிற்றில் பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை, 2வது ஞானஸ்நானம் எடுத்து பெரிய விஷயம் இல்லை, எடுத்துடலாம். ஆனால் 3ஆவதாக ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், பிறப்பிலேருந்து இப்போ வரைக்கும் அநேக காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வேதத்தின்படி நம்ம நடந்து எல்லா காரியங்களும் செய்யணும். கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தை என்னோட கூட அவர் பேசினார், இதை மாதிரி சொல்லுமா அப்படின்னாரு. அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நான் எப்போவுமே வெக்கப்பட மாட்டேன். என்னை எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணாலும் ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லிவிடுவேன். கர்த்தர் சொன்னார், இந்த 3 பிறப்பு உங்களுக்கு உண்டு. அதில் முதல் பிறப்பு தாயின் வயிற்றில், 2வது பிறப்பு பூமியில் வந்து ஞானஸ்நானங்கிறதுல இருக்குது, 3ஆவதாக நீ என்னோட பரலோகத்தில் வர்றதுக்காக உன்னை மண்ணில் பிதைத்து நான் எழுப்ப போகிறேன். அந்த பிறப்புக்காக தான் இத்தனை வாழ்க்கை போராட்டம் பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பிறப்பு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்னா இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் தாமே இந்த நாளை இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.